விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ள சேதங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்களுடன் லாரிகள் வந்த வண்ணம் உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இப்ப எவ்வளவு தேவைகளுக்கு ஏற்ப அந்த பொருட்கள் எல்லாம் வந்திருக்கு? இது போதுமான அளவு இருக்கிறதா? யார் யாரிடம் இருந்தெல்லாம் இந்த நிவாரணப் பொருட்கள் வந்திருக்கின்றன? வணக்கம். அதாவது விழுப்புரம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு கடுமையான கனமழை மற்றும் ஒரு வெள்ளப்பெருக்கால் ஒரு மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தற்போது நிற்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் நிவாரணப் பொருட்கள் என்பது வந்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேலம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாமக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா 16 லாரிகளில் தற்போது இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்துள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அரிசி, ஆயில், பிஸ்கெட்டு, பிரெட், மளிகை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தற்போது நிவாரணப் பொருட்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக தற்போது அனுப்பப்பட்டு அவை விழுப்புரத்தில் உள்ள விளையாட்டு அரங்கில் தற்போது சேமிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து இந்த நிவாரணப் பொருட்கள் பிரித்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாட்டை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈடுபட இருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது வந்த வண்ணம் இருக்கிறது. இதே போலவே தனியார் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா இந்த நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு வழங்கி வராங்க. தற்போது நாம் பார்க்கலாம், அந்த காய்கறிகள், அரிசி உள்ளிட்டவை பேக் செய்யப்பட்டு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அதாவது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகள், அதாவது திருவண்ணைநல்லூர், விக்கிரவாண்டி, அரங்கண்டநல்லூர் உள்ளிட்ட அந்த மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளான அந்த பகுதிகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய இந்த நிவாரணப் பொருட்கள் என்பது பிரித்து அனுப்பப்பட இருக்கிறது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவர்களுக்கான உணவும் என்பது தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவை வழங்குவதற்கான அந்த பணிகளும் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குணாநிதி, அங்கு நிவாரணப் பொருட்கள் குவிந்து கிடக்கின்றன. இதனை விநியோகம் செய்வதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்று நம்பும். விரிவான விவரங்களுக்கு நன்றி குணாநிதி. கடலூர் புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் 2 நாட்களுக்கு பிறகு வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்ப எந்தெந்த சாலைகளில் எல்லாம் இந்த வாகனங்கள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? அப்படியா, தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் நகரப்பகுதியில் உள்ள சுமார் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதி மக்கள் குடியிருப்புகளிலும் சாலைகளிலும் தண்ணீர் என்பது 2 நாட்களாக பெருக்கெடுத்து ஓடியதால் கடலூரிலிருந்து புதுவை செல்லக்கூடிய பிரதான ஈசிஆர் கிழக்கு கடை சாலை என்பது 2 நாட்களுக்கு முன்னதாக முடக்கப்பட்டது. 2 நாட்களாக போக்குவரத்து சேவை என்பது முற்றிலுமாக முடக்கப்பட்ட நிலையில் அவர்களை மாற்று வழியாக விழுப்புரம் நாகை பைபாஸ் சாலையில் திருப்பிவிடப்பட்டது. இந்த நிலையில் 2 நாட்களாகவே சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அங்கே சாலைகள் சிதலமடைந்து கூட காட்சியளித்தது. கடலூர் பெரிய கங்கனாபுரம் பகுதியில் சாலைகள் சிதலமடைந்து காணப்பட்டன. இந்த நிலையில் நேற்றைய தினம் அங்கு லேசாக தண்ணீர் வடிய துவங்கிய நிலையில் நேற்றைய தினம் காலை பாண்டிச்சேரியில் பாகூர் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் முள்ளோடை, கன்னிக்கோயில் மற்றும் காட்டுக்குப்பு, மகாத்மா காந்தி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீர் சென்றதால் மீண்டும் போக்குவரத்து சேவை என்பது முடக்கப்பட்டது. இந்த நிலையில் 2 இடங்களிலும் கடலூர் பெரிய கங்கனாகுப்பம் மற்றும் பாண்டிச்சேரி பகுதியான முள்ளோடை, காட்டுக்குப்பம் பகுதியில் தண்ணீர் முற்றிலுமாக வடித்துவிட்டதால் தற்போது கடலூரிலிருந்து புதுவை செல்லக்கூடிய சாலை என்பது கிழக்கு கடை சாலைக்கு போக்குவரத்துக்கு மீண்டும் துவங்கியிருக்கிறது. எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சாலைகளும் தற்போது சீரமைப்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக சென்னை செல்பவர்கள் இந்த கடலூர், பாண்டிச்சேரி இந்த சென்னை சாலையை தற்போது பயன்படுத்தலாம் என போக்குவரத்து காவல்துறை போக்குவரத்தை சரி செய்து அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் போக்குவரத்து சேவை மீண்டும் துவங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.